நீ ஏற்கனவே முக்தி அடைந்து விட்டாய் ததி. நீ நிற்கும் இடத்தில் இருக்கும் இந்த காசி விஸ்வநாதர் ஜோதிர்லிங்கமானது முக்தி அளிப்பவர் ஆவார். இந்த ஜோதிர்லிங்கம் நிறுவப்பட்டதற்கு பிறகுதான் உனக்கு உன் கோபத்திலிருந்தும் பொறாமையிலிருந்தும் முக்தி கிடைத்துள்ளது. நான் இந்த கோணத்தில் எண்ணி பார்க்கவே இல்லை தேவி. நானும் எனது கோபத்தினால் உன்னை அழைத்து விட்டு விட்டேன். ஆனால் என் கோபம் அமைதியானது. இதுவும் விதியின் ஒரு பகுதியாகும். நான் தெளிவாக ஒன்றை புரிந்து கொண்டு விட்டேன். நம்மை அறியாமலேயே நாம் அனைவரும் இந்த ஜோதிர்லிங்கங்களை அமைக்கும் அத்தியாயத்தில் ஒரு பகுதியாகி உள்ளோம். இனிவரும் நாட்களில் எல்லாம் இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் ஆதாரங்களாக விளங்கும். இந்த இடம் மனிதர்களுக்கு 12 ஜோதிர்லிங்கங்களின் வாயிலாக 12 விதமான படிப்பினைகளை அளிக்கும். சோம்நாத் பக்தியின் வடிவமாகும். மல்லிகார்ஜுன் தாய்மையின் வடிவமாகும். மகாகாளேஸ்வர் அர்ப்பணிப்பின் வடிவமாகும். கோஷ்ணேஸ்வரரோ பக்தியின் வெளிப்பாடாகும். ஓம்காரேஸ்வரர் பணிவின் வெளிப்பாடாவார். நாகேஸ்வரரோ பெண்மையின் வலிமையை உணர்த்துவார். பீமா சங்கர் நம்பிக்கையின் வடிவமாவார். திரியம்பகேஸ்வரர் தூய்மையின் வடிவமாவார். கேதார்நாதரோ இயற்கையை காப்பவர் ஆவார். பேஜநாதர் யுக்தியை உணர்த்துவார். ராமேஸ்வரமோ பலிதானத்தை உணர்த்தும். விஸ்வநாதரோ முக்தியை அளிப்பவர் ஆவார். அனைத்திலும் முக்கியமானது என்னவென்றால் இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் வேறு எவரும் இல்லை, சாட்சாத் நமது மகாதேவரின் வடிவமே ஆகும். அதுவே அனைத்தும் ஆகும். அதுவே பூஜ்யமாகும். அதுவே ஓங்காரமாகும். தங்கள்